ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் மதர்ஹுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற அம்மாக்களுக்கு தாய்ப்பாலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம சில பெண்களுக்கு ஏன் தாய்ப்பால் வந்து பத்தாம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்க மூட நம்பிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கு தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக என்னென்ன உணவு சாப்பிட்டா வந்து தாய்ப்பால் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த போஸ்ட்டில் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். தாய்ப்பால் பத்தாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறந்த அன்னைக்கே நீங்கள் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நார்மல் டெலிவரி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி அந்த மாதிரி உடனே எவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியாக இருந்ததுன்னா உங்களால் அதே நாளில் உங்களால் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலும் ஒரு ரீசன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கூட ஒரு ரீசன் இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டில் ஏதாவது சர்ஜரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் தாய்ப்பாலை வந்து பாதிக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு சில மருந்துகள் வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்கள் தாய்ப்பாலை பாதிக்கும். இதெல்லாம் போக மேஜராக தாய்ப்பாலை பாதிக்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, போதுமான அளவு நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் தாய்ப்பால் வந்து குறைஞ்சி போயிடும். ப்ரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. 3 மாதங்கள் வந்து குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பாடிக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு எந்தளவு போதுமான அளவு பால் எவ்வளவு அப்படின்றது உங்கள் பாடிக்கு தெரியாது. அதனால வந்து நிறைய செக்ரீட் பண்ணி நீங்களே உங்கள் ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க தான் உங்கள் பாடி வந்து இந்த குழந்தைக்கு இவ்வளோ தான் மில்க்கு தேவை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுட்டு தான் 3 மாதத்துக்கு மேலே தான் அந்த தாய்ப்பால் வந்து உங்களுக்கு அதிகமான வீக்கமோ இல்லை அதிகமான ஸ்வெல்லிங்கோ ஆகாமல் உங்களுக்கு கட்டுறதோ ஆகாமல் உங்களுக்கு ஒரு நார்மலான மில்க் சப்ளை வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். அந்த 3 மாதம் நீங்கள் வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஃபார்முலா மில்க்கையும் சேர்த்து கொடுத்தோம்னா அப்போ நம்ம தாய்ப்பால் வந்து குழந்தை கொஞ்சமாக தான் குடிக்கும். அப்படி குடிக்கிறப்போ உங்கள் பாடி என்ன நினச்சிக்கோ, குழந்தையினுடைய தாய்ப்பால் தேவை இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ மட்டுமே அதுக்கப்புறம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 3 to 6 மாதங்கள் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா மில்க் கொடுக்காம எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் மறுபடியும் ஃபீட் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். என்னுடைய குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபி, அதனால் வந்து NICUவில் வச்சுருக்காங்க. இப்போ குழந்தையும் ப்ரீமெச்சூர் பேபின்னா அதனால் வந்து தாய்ப்பால் டைரெக்டாக வந்து குடிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டாக்டர் வந்து பம்பிங் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அது மாதிரி 2 to 3 hours ஒன்ஸு நல்ல எலக்ட்ரானிக் பம்போ இல்லை மேனுவல் பம்போ வாங்கி மில்கை பம்ப் பண்ணி பேபிக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்ரி 2 to 3 hours வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மில்க் சப்ளை குறையவே குறையாது. நீங்கள் அப்படியும் வந்துட்டு உங்கள் மில்க் சப்ளை ப்ரீமெச்சூர் பேபி கேஸில் தக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுல ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேஜரான மூட நம்பிக்கை என்னென்னா, 3 மாதம் வந்து முதல் 3 to 4 மாதம் பெண்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ப்ரெஸ்ட்டு வந்து நிறைய மில்க் செக்ரேட் பண்ணுறதுனால ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நமக்கு பால் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து தாய்ப்பாலை ரெகுலேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப ஃபுல்லாகவோ ஹார்டாகவோ ஃபீல் ஆகாது. அப்போ சாஃப்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அடடா நமக்கு மில்க் சப்ளை குறைஞ்சிருச்சு, அதனால தான் வந்து பாலே இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய மூடநம்பிக்கை. உங்களுடைய பிரெஸ்ட் வந்து ஹார்டாக இருக்கிறதோ இல்லை ஃபுல்லாக இருக்கிறதோ சாஃப்டாக இருக்கிறதோ வந்து எந்த விதத்துலேயும் உங்கள் தாய்ப்பால் சப்ளையை அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு ஃபார்முலா மில்க்கு சப்ஸ்டியூட் கொடுக்காதீங்க. தாய்ப்பால் உங்களுக்கு நிச்சயமாக முன்னாடி இருந்த அவங்க குழந்தைக்கு தேவையான அளவு சுரந்துக்கிட்டே தான் இருக்குன்னா
அப்புறம் வீட்டில் வந்து பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தையோட வயிற்றை பார்ப்பாங்க. வயிறு வந்து ஃபுல்லாக கல் மாதிரி இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடச்சிருக்கு, நல்லா கொலன்னு இருந்தால் தாய்ப்பால் பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் குழந்தை வந்து கண்டென்ட் ஆச்சுனாலே உங்கள் குழந்தை வந்து ரிலாக்ஸ்டாக தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சுனாலே அதுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். வயிறு கல் மாதிரி ஃபுல்லாக ஆனால் தான் அதுக்கு தாய்ப்பால் பத்துதுன்னு அர்த்தம் கிடையாது. இது போக உங்களோட குழந்தையினுடைய தாய்ப்பால் குடிக்கிற முறை சரியாக இல்லாட்டாலும் உங்களுக்கு தாய்ப்பால் கம்மியாக வாய்ப்புண்டு. அதனால் முதல்ல இருந்தே உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு சரியான தாய்ப்பால் குடிக்கிற முறையை நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அப்போயும் எனக்கு வந்து தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோன்னா, இந்த நான் சொல்கிற இப்போ வர ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. காலகாலமாக நம்ம இந்தியன் உமன் வந்து தாய்ப்பாலுக்காக எடுத்துக்கிற ஃபுட் என்னென்னா, முதல்ல பூண்டு. வெள்ளை பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு சமைச்சு சேர்த்துக்கோங்க. இல்லை எங்கள் சைடில் வந்துட்டு ஒரு லேகியம் வந்து கொடுப்பாங்க, என்னென்னா காயக்கருப்பட்டி லேகியம்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு சித்தா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து வெள்ளை பூண்டையும் சில மெடிசின்ஸையும் சில நேச்சுரல் மெடிசின்ஸையும் வந்துட்டு சேர்த்து செய்கிற ஒரு லேகியம். இது வந்து டெலிவரி முடிஞ்ச உடனேயே ஃபஸ்ட்டே வந்து இந்த காயக்கருப்பட்டி தான் கொடுப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பூண்டு தான் மெயினாக, பூண்டும் கருப்பட்டியும் தான் இதோட இன்க்ரீடியண்ட்டு. இப்போ இது வந்து சித்தா கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த காயக்கருப்பட்டியை தினமும் முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பால் பிரச்சனை வரவே வராது. உங்களுடைய காயமும் சீக்கிரமே ஆறிடும், உங்களோட ஸ்டிச்சஸும் சீக்கிரமே ஆறிடும். அடுத்து வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும். முருங்கைக்கீரை வந்து சாம்பாரில் நிறைய சேர்த்துக்கோங்க, முருங்கைக்காயும் நிறைய சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்காய் வந்து பொரியல் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் ப்ரெஸ்ட் மில்க் வந்து நல்லா சுரக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். திடீர்னு நீங்கள் ரெகுலேட் ஆன ப்ரெஸ்ட் கூட திடீர்னு நிறைய மில்க் வந்து செக்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஃபிஷ்ஷை வந்து தினமும் சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்துக்கிட்டாலும் நல்ல மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ட்ரை ஃபிஷ்ஷு. அதுவும் முடிஞ்ச வரைக்கும் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இது போக நீங்கள் வந்து ஹெர்பல் டீ ட்ரை பண்ணலாம். ஹெர்பல் டீ அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஐட்டமில் டீ போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு வெந்தயத்தை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி, இல்லை அந்த வெந்தயத்தோடையே நீங்கள் வந்து அப்படியே லேசாக சூட்டில் அப்படியே காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு டீ மாதிரி வரும். இல்லை வெந்தயம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் வடிகட்டி டீ மாதிரி பண்ணி குடிக்கலாம். அது உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்னென்னா ஜீரகத்தை சுடு தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி டெய்லி குடிக்கலாம். இல்லாட்டி சோம்பையும் இதே மாதிரி நீங்கள் ஊற போட்டு நல்லா அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கலாம். இது 3மே உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் சப்ளைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பட்டை வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை நல்லா டெவலப் ஆகும். தென் ஊற வச்ச பாதாம் பருப்பு வந்து தினமும் காலையில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸும் ப்ரெஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக சேஞ்சஸ் வந்து அன்னைக்கே தெரியும், ஒரே நாளில் தெரியும். இது போக நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற உணவுகள் பாவக்காய், அப்புறம் வந்து டிண்டா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துக்கோங்க, எள்ளு உங்களுக்கு ரொம்ப நல்லது. கீரைகள் வந்து நிறைய சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜில் வந்து நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. மீன் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுத்துக்கோங்க. தினமும் முட்டை சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா, உங்கள் தாய்ப்பால் வந்து இம்ப்ரூவ் ஆச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை.